அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க. ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கீங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார் என்று சொல்லியிருக்கீங்க. அப்பா. நீதியின் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆமாண்டவரே பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லியிருக்கீங்க. என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவர்களான நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் அப்படியே துன்பப்படுத்தினார்களே, அதை நினைவு கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகையால் தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்று சொல்லி கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷகுமாரன் நிமித்தம் ஆண்டவரே ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி அல்லேலூயா அல்லேலூயா உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்பா. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாண்டவரே அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆகையால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. இந்த மாதிரியான சோதனைகள் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவரே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லிக் கொடுக்குறீங்க ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுங்கள். ஆமாண்டவரே அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவனாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரே நீதிமான்கள் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு பதில் செய்யப்படும். ஆண்டவரே அல்லேலூயா. கைமாறு கருதாம செய்கள் என்று சொல்லி கொடுக்குறீங்க ஆண்டவரே. ஏன்னா பரலோகத்தில் எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன் அனுப்பினவரிடம் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்க அப்படின்னா இவைகளை செய்வீர்கள், ஆனால் பாக்கியவனாய் இருப்பீர்கள் என்று சொல்லி காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சோதரம். என்னிடத்தில் இடர்கள் அடையாத இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எஜமான் வரும்பொழுது விழித்திருக்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அகல் தான் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்மாவை எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி மீட்ட இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை தந்ததுமான தயவு பாராட்டின இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே உம்முடைய பராமரிப்பு எங்கள் ஆவியை காப்பாற்றினது இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பராமரிப்பு எங்கள் ஆத்மாவை காப்பாற்றினது இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பராமரிப்பு எங்கள் சரீரத்தை காப்பாற்றினது இயேசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் மீறுதல்களை மன்னித்த இயேசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் மூடப்பட்டதற்காக இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் எண்ணாது இருந்தீரே இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் இயேசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டதற்காக இயேசப்பா ஸ்தோத்திரம். அப்பா நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை கற்பித்தேன் என்று சொன்னீங்க இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி அப்பா என்னை காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவரே ஸ்தோத்திரம். என்னை கிருபையினாலும் இரக்கங்கள் எல்லாம் முடிசூட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா புது எண்ணெயினால என்னை அபிஷேகம் பண்ணினீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நன்மையினால் எங்கள் வாயை திருப்தி ஆக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே எங்கள் வாயில் உம்மை துதிக்கும் புது பாட்டை எங்களுக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சணை பாடுகளை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது திருமுகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திரு
பார்த்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை இயேசு மறப்பதில்லை. தேடி வந்தோரை இயேசு வெறுப்பதில்லை. நம்பினோரை இயேசு மறப்பதில்லை. தேடி வந்தோரை இயேசு வெறுப்பதில்லை. உமது திருமுகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று இயேசு எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதென்று இயேசு எவரையும் சொல்வதில்லை. மீண்டும் பாடுவோமா? உடைந்த பாத்திரம் என்று இயேசு எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதென்று இயேசு எவரையும் சொல்வதில்லை. இயேசு மகாராஜா, எங்கள் ராஜா, இரக்கத்தின் சிகரம் இயேசு. இயேசு மகாராஜா, எங்கள் ராஜா, இரக்கத்தின் சிகரம் இயேசு. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நீரே, நம்பிக்கை நீரே, அமர்த்திக்கற்றோ தேவைகள் அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஏழைகள் பலன் இயேசுவே, எளியவர் நம்பிக்கை இயேசுவே. திக்கற்றோ தேவைகள் அறிந்து உதவிடும் தகப்பன் இயேசுவே. இயேசு மகாராஜா, எங்கள் ராஜா, இரக்கத்தின் இயேசுவே. இயேசு மகாராஜா, எங்கள் ராஜா, இரக்கத்தின் சிகரம் இயேசு. உமது திருமுகம் பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவ. ஆமென். glory glory. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை இயேசு மறப்பதில்லை. தேடி வந்தோரை இயேசு வெறுப்பதில்லை. உமது திருமுகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகதான் ஆண்டவரே, அப்பா உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறோம். குறைவில்லாமல் வாழ்கிறோம். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். எங்கள் தஞ்சமானீரே, எங்கள் கோட்டை மானீரே, எங்கள் துருகமானீரே, எங்கள் நண்பரானீரே, எங்கள் பலனானீரே, எங்கள் அரணானீரே, எங்கள் கோட்டையானீரே, எங்கள் தஞ்சமானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். உதவாத எங்களை உருவாக்கிய தெய்வமே, குறைவான எங்களை நிறைவாக்கிய இயேசுவே. உதவாத எங்களை உருவாக்கிய இயேசுவே, குறைவான எங்களை நிறைவாக்கிய இயேசுவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர். மண்ணான எங்களை உங்கள் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர். மண்ணான எங்களை உங்கள் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். யெகோவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வேன். யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பேன். யெகோவா ஷலோம், சமாதானம் தந்தீர். யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். யெகோவா எல்ரோகி, எங்களை கண்டீரே. யெகோவா ரூவா, எங்கள் மேய்ப்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். ஆமென்.
ஆமென். ஆண்டவரே, ஆமாண்டவரே, அப்பா எங்களுக்கு எவ்வளவு கிருபை பாக்கிய ஸ்லாக்கியம் பெற்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே எங்களை நேசித்தீரே, எங்களை போஷித்தீரே, எங்களை உடுத்தித்தீரே, எங்களை பழக்குத்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை சோத்திரிக்கிறோமா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா ஆமாண்டவரே ஆராதனை பகுதி தொடர்ச்சியாக அப்பா நடக்க முடியாது தேவன் பாராட்டி இந்த கிருபை நேரத்துக்காக சோதரம் மகள் எவாஞ்சலிஸ்ட் ரெபிகா ஆமாண்டவரே அப்பா இப்பொழுது வந்து அல்லேலூயா ஆமாண்டவரே ஜோசபின் ரெபிகா ஆமாண்டவரே எவாஞ்சலிஸ்ட் இப்பொழுது வந்து ஆராதனை நடத்தி தர முடியாது அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் முதல் பாடலாவது 59 என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் துதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு உங்க நாமம் பாடி புகழுவேன், பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கருக்கப்பட்டோம், தள்ளப்பட்டோம், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினோம், கர்த்தர் நீர் தேற்றினீர், இயேசு நீர் தேற்றினீர். எங்கள் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எங்களோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. ஆமென். உமது அன்பை எழுதுவேன், ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். எங்கள் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை குணமாக்கினீர். எங்கள் ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. எங்கள் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கனிவோடு துதிப்பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசியா களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தனை அழைத்து செல்கின்றார். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தாயின் வயிற்று தாண்டினார் தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார்.
தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுவதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் முத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே ஆமென். உலகமெங்கும் சாட்சி நாங்களே Glory, glory, glory. சுமைகளை இறக்கி வைத்திடுவோம் மீண்டும் பாடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம் தாயின் வயிற்றில் தாங்கினவர் தலைமுறை வரைக்கும் தாங்கிடுவார் தாயின் வயிற்றில் தாங்கினவர் தலைமுறை வரைக்கும் தாங்கிடுவார் விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம் வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம் சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம் ஆமென். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம் ஆமென். Glory, glory. இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம் இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம் Glory, glory. இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம் அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா அகமகிழ்வோமே காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார் ஆமென். ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம் உலகின் ஒளி நாமே அல்லேலூயா உலகின் ஒளி நாமே இயேசு நம்மோடு Glory, glory. என்றும் ஆனந்தம் ஆமென். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம் வியாதிகள் தியானத்துக்கு என்று நாம் வாசிக்க இருக்கிற வேத பகுதி சங்கீதம் 85 சங்கீதம் 85 கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். நீங்கள் எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாக இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். கர்த்தராகிய தேவன் விளங்குவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கின்றது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ அப்பா, மீண்டுமா நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படியாக எங்களுக்கு ஜீவனை பலனை கிருபை தந்தவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். இதோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே எங்களை கண்ணீர் மணியை போல காத்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து தகப்பனே அப்பா, எங்களை ஒரு நிமிடம் கூட மறவாமல் எங்களை காத்து வந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாமும் எத்தனையோ நேரங்களில் நாங்கள் மறந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நிலையாமல் போயிருக்கிறோம், இடத்தை நாங்கள் செபிக்காமல் இருந்திருக்கிறோம். ஆனால் என் தேவனே நீர் ஆண்டவரே அப்பா, எங்கள்
நிறைவாய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். உடைய கண்கள் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. இதோ மட்டுமாய் எங்களை நீர் நடத்தி கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், இந்த வீடு எம்மாத்திரம் என்று ஆண்டவரே பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த 6 மாதங்களையும் கர்த்தாவே கண்ணீர் மணியை போல காத்தீர் ஆண்டவரே. அப்பா, எல்லா நாசமோச விக்னங்களுக்கெல்லாம் ஆண்டவரை விலக்கி காத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சொன்னது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறீர். வலது கரத்தை பிடித்து பயப்படாதே பயப்படாதே என்று ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் கர்த்தாவே நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிறக்க இருக்கும் புதிய மாதத்தையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அப்பா குடும்பமாக உடைய கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, எங்களை வழி நடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இது மட்டுமாக இடத்தில் நாங்கள் எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களை இந்த சமூகத்தை நாங்கள் வைத்து ஆண்டவரை ஜெபித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குறிப்பாக தேசங்களுக்காக நாங்கள் அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தையும் என் தகப்பன் நீர் கேட்கிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, முதலாவதாக இந்த துபாய் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகை செய்யும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் சந்ததிமார்கள் அனைவரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாவரையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரை பேர் பேராக ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக ஆண்டவரே எல்லா ஹை அஃபீஷியல்ஸையும் தகப்பனையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே அப்பா, எல்லா ஹை அஃபீஷியல்ஸையும், எல்லா கவர்மெண்ட் செக்டர்ஸையும், எல்லா பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாவற்றையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அது போல தகப்பனே இதோ ஆண்டவரே அப்பா, தேசத்திலே ஆண்டவரே 7 எமிரேட்ஸ் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிற அதிகாரிகளையும் பிரபுக்களையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே, இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே சிறு தொழில் தொடங்கி பெரிய ஆண்டவரே அப்பா தொழில் செய்பவர்கள் எல்லாரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல இனத்தாரையும் பழமொழி பேசுகிறவர்களையும் பல தேசத்தாரையும் எல்லாரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இருக்கிற எல்லா சபைகளுடைய கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மத தலைவர்களையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா ஆண்டவரே கல்வி நிலையங்களையும் ஆண்டவரே அப்பா அப்பா எல்லா மருத்துவர்களையும் ஆண்டவரே காவல்துறைகளையும் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே எல்லாவற்றையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர தேசத்தை நீர் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா அநேக காரியங்களை குறித்து பாரத்தோடு ஜெபிக்க முடியாது. சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே எந்தெந்த நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே அப்பா ஆமாண்டவரே எங்களோடு பேசின இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே யோவான்ல பார்த்தது போல ரெண்டு பிரிவினைகள் ஆண்டவரே. ஒரு பிரிவினை எப்படியாக இருக்கு, ஒரு பிரிவினை ஆண்டவரே எப்படி கர்த்தருக்கு நற்சாட்சியாக இருக்குது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படி இந்த நாட்களிலே ஆண்டவரே நீ விரும்புகிற காரியம் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் மறைத்து உம்முடைய வார்த்தைகளின் மூலம் நீர் வார்த்தையினால் ஆமாண்டவரை உருவாக்கின தேவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே சகலத்தையும் படைத்த தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வார்த்தை ஜீவனாய் ஆனீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு ஆண்டவரே, ஏனால் வானமும் பூமியை அழிந்து போய் என் வார்த்தையில ஒரு உறுப்பாகிற அழிவதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆகதான் ஆண்டவரே அப்பா நீங்கள் பரிசுத்தமாய் ஆண்டவரே வாழ வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தமாய் இருக்கிறது ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் வாழ முடியாது என்று சொன்னாலே எதற்காக சொன்ன ஆவிக்குரிய ஆமாண்டவர் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியங்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் உலகத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படியான சகலவித என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றினால் அப்பா என் வார்த்தைகளின்படி நீங்கள் நடக்க ஆமாண்டவரே பிரியப்பட்டு விட்டால் ஆண்டவரே, முயன்று விட்டால் ஆண்டவரே, கடைபிடிக்க ஆண்டவரே அதை ஆமாண்டவரே தீவிரமாக ஆண்டவருடைய வார்த்தையில நிலைநிற்க ஆமாண்டவரை நாங்கள் உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பற்றி கொள்ள முடியாது. இந்த கிருபையின் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனால் பரிசுத்தம் எவ்வளவு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது என்று. அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பியும் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களோடு நான் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தேவன் மகிமைப்படும்படியாய், தேவன் ஆண்டவரே இடைப்படும்படியாய், தேவனுடைய சித்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாய், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை இயக்கத்தையும் திட்டத்தையும் புரிந்து கொள்ள
முடியாய் அல்லேலூயா தேவன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவரே பேச முடியாய் நம்மளோட ஆண்டவரே இடைப்பட்டார் அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தத்தை குறித்து பேசுறதுக்கு என்னப்படும் போதெல்லாம் அவன் என்னோடு பேசுவான் அல்ல. இந்த உலகத்தினர்கள் அவன் அழிக்கும் கொல்ல விட்டுடும். நீ என்ன ரொம்ப பெரிய பரிசுத்தமா, நீ அப்படி இருந்து, நீ இப்படி இருந்து, நீ இப்படி கடந்த, இப்படி நடந்த எல்லாம் ஆண்டவரை நினைப்பு கொண்டு நீ அதை பேச போகிறியா என்று அல்லேலூயா. ஆனால் அவன் அழிக்கவும் கொல்ல விட்டுடும். ஆனால் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவங்களை வெறுத்து பாவியை நேசித்த தேவன் அல்லேலூயா. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின் தேவன் அல்லேலூயா. அவர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் அவர் அன்பின் தேவன் அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் என்னோடு சொன்னார், இந்த குறித்து பேசும் யாரு பாருங்க, பலவீனன் என்று தெளிவா பலத்தினாலே இடை கட்டுகிறேன் ஆமாண்டரே ஆமாண்டரே அல்லேலூயா. ஆமாண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லேலூயா. ஆமாண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவரே ஞானிகளை அல்ல தெரிந்து பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமாண்டவரே ஆமாண்டவரே. ஏனென்றால் நான் பாவங்களை ஆண்டவரை பாவியை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லேலூயா. பெயர்பட்ட தேவன், என்னை ரட்சித்த தேவன் இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச முடியாது என்னோடு வலியுறுத்தி இருக்கிறார் அல்லேலூயா. நான் பலவீனன் தான், நான் மதியினன் தான், நான் பார்வையினன் தான், நான் பேச்சினன் அம்மாண்டே செயலின் தான், எல்லாவற்றிலும் பலவீனம் தான். ஆனாலே அவர் என்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அப்பா தேவனுடைய வார்த்தையை விரும்பி கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே தேவன் சொல்லுகிறது தான் ஆண்டவரே ஆண்டவரே உங்களை நீங்களே மட்டுப்படுத்தி விடாதீர்கள், உங்களை நீங்களே குறை சொல்லிவிடாது. ஏன்னா அவன் குறை சொல்வதற்கும் உங்களை மட்டுப்படுத்துவதற்கும் அவன் உங்கள் நினைவுகளை ஆண்டவரை ஆட்கொள்ளபடியாக அவன் வருகிறான். அவனுக்கு இடக்கூடாதீர்கள் அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, தேவனுடைய வார்த்தைகளை வாசிங்க, தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்ற மனதுள்ளவர்களாய் மாறும்படியாய் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை மறுரூபப்படுத்துங்க என்று நீங்கள் கேட்கும் போது ஒவ்வொரு நேரமும் நெருங்கி வர எல்லாவித பாவங்களுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் செயல்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நடைக்கும் பார்வைக்கும் பேச்சுக்கும் ஆமாண்டவர் விலக்கி நம்மளை காத்துக்கொள்வார். ஏன்னா டைவர்ட் செய்து விடுவார் அல்லேலூயா. அதிலிருந்து நம்மளை மாற்றி நம்மளை அமைத்து விடுவார் அல்லேலூயா. ஏனென்றால் தேவனோடு சஞ்சரிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை உயிர்ப்பீங்க இயேசுவே. ஆமாண்டவரே நீர் வார்த்தையாய் இருந்தவர் ஆமாண்டவரே ஆமாண்டவரே ஜீவனானீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜீவனானவரே எங்களோடு பேசும் அப்பா அல்லேலூயா. இன்று முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க அல்லேலூயா. மத்தேயு 5:8 எடுத்து வாசிப்போம் அல்லேலூயா. தொடர்ச்சியாக ஒரு 3-4 அதிகாரம் அதில் உள்ளதுதான் ஆண்டவர் நம்மளோடு பேசிட்டு இருக்கார் அல்லேலூயா. சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது தேவன் விரும்புகிறதை பார்ப்போம் அல்லேலூயா சோத்திரம். பாருங்க படிக்க மத்தேயு 5:8 எடுத்து வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி பாருங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாள் தேவனே நாங்கள் உம்மை தரிசிக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் வரைக்க வேண்டும், சொப்பனங்களை காணணும், ராஜ்யத்தை கட்ட வேண்டும், பெயர் சொல்லி அழைக்க வரது, சுகமளிக்க வரது, அந்த ஆவி நதிகளை காணப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனை தரிசிப்பதற்கு நாம் எப்படியா இருக்க வேண்டுமா? இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த இருதயத்தை சுத்தம் பண்ண யாரால் கூடும்? அல்லேலூயா. தேவன் ஒருவரால் மாத்திரம் தான் கூடும். ஆகினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும், நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும் என்பது முதலாவது ஆண்டவரே அவருடைய சித்தம். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி ஆமாண்டவர் குறித்து தேடுங்கள் என்று சொல்லியிருக்கார். ஆகில்தான் தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்ப்போம், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், தேவனுடைய திட்டத்துக்கு நாம் ஆளாகுவோம். ஆகையால் பிதா குமார் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லேலூயா. அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியான நம்மை நிழலிடுவார். நிழலிடும் போது நமக்குள்ள ஆண்டவரே பரிசுத்தத்தை குறித்தும் ஆண்டவரே தேவனுடைய திட்டங்களை குறித்து, தேவனுடைய நோக்கங்களை குறித்து, தேவனுடைய இயக்கங்களை குறித்தும் நாம் பேச முடியாது. பரிசுத்த ஆவியார் நம்மளோடு கூட இணைந்து செயல்படுவார் தேவ பிள்ளைகளை. ஆகதான் முதலாவது தேவன் சொல்கிறார் மத்தேயு 5:8 என்ன சொன்னார்? நீங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அல்லேலூயா. நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள் என்று சொல்லுகிறார் அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுகிறோம், உமக்கு நன்றி செலுகிறோம் அப்பா. அடுத்ததாக இரண்டாவதாக எடுத்துக்கொள்வோம் மத்தேயு அதே 6
9 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. 6:9 எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நமக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. எவ்வளவு கிருபையான வார்த்தை, இரக்கமுள்ள வார்த்தை, தயவுள்ள வார்த்தை, அன்புள்ள வார்த்தை நமக்கு தேவன் எப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சுலபமான ஜெபம். அல்லேலூயா. பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக என்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அந்த ஜெபத்தை எவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்தார் பாருங்க. அல்லேலூயா. ஆகதான் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகதான் ஏனென்றால் அந்த பரிசுத்தம் எங்க எப்படி கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர முடிகிறது பாருங்க. அல்லேலூயா. அடுத்ததாக யோவான் 17:17 எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. ஆமாண்டவரே, அல்லேலூயா, ஆமாண்டவரே, அல்லேலூயா. ஆமென். அப்பா, எங்கள் காரியங்களை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கும் போது, நாங்கள் புரிந்திருக்கும் போது, தெரிந்திருக்கும் போது, அதை நாங்கள் ஆண்டவரே அம்மான அறியாமலும் புரியாமலும் தெரியாமலும் வாழ்ந்து உம்முடைய விட்டோம். சத்தத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்க, அப்போ பார்த்துக்கிட்டீங்களா, அந்த வார்த்தையானவர் தான் நம்மளை பரிசுத்தம் பண்ண முடியும். அந்த வார்த்தையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை பரிசுத்தம் பண்ண முடியும். அவருடைய இரத்தத்தினால தான் நாம் பரிசுத்தமாக முடியும் என்பதை சொல்லுகிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். யாரை? நம்மளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வசனமே நமக்கு சத்தியமா இருக்கு தேவ பிள்ளைகளை. ஆகையால் தேவனுடைய வார்த்தையை, அதன் வானமும் பூமியை அழிந்து போகும் ஆண்டவரை, அழிந்து ஒழிந்து போகும் ஆண்டவரை, ஆனால் என் வார்த்தை ஒரு உறுப்பாகிலும் அழிவதில்லை என்று தேவன் சொன்ன வார்த்தை அதுதான். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தினாலே அப்பா எங்களை பரிசுத்தமாக்க உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம். அடுத்ததாக நாம் வாசிப்போம். ஏன் கடகடன் போகிறார்? அநேக காரியங்களை குறித்து தேவன் பேச ஆண்டவரை வாஞ்சிக்கிறதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. 17 ஆண்டவரே, யோவான் 17:19 எடுத்து வாசித்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தராகிய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், ஐயோ சர்வத்தை படைத்தவர், அவர் வார்த்தையினால் உருவாக்கினார். அந்த வார்த்தையானது அமாண்டரே மனுஷகுமாரனாய் மாறினார் என்று பாருங்க. அவர் வந்து நமக்கு அந்த வார்த்தைகளை எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டபடினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்கு நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கினேன். முதலாவது அவரை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. அப்படியே அவர் பரிசுத்தமாகுவதற்கு என்ன செய்தார்? ஆண்டவரை அதிகாலமே எழுந்து, ஆண்டவர் நேரப்பட எழுந்து தேவனிடத்தில் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. பகலெல்லாம் ஆண்டவர் சுற்றி தீர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஊழியத்தின் பாதையில அவர் 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷத்திற்கு ஊழியத்திலேயே ஆண்டவர் நமக்கு வெளிப்படும்படியா இந்த 3 வருஷத்தில் ஊழியம் சொல்றார். அவர் பிறந்து வளர்ந்த வரைக்கும் அவர் ஊழியமாகவே தான் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் தேவனோடு சஞ்சரித்து இருக்கிறார். ஆகையால் தான் அவர் எங்கு போய் சிறு பிள்ளையாய் இருக்கும் போது கூட தேவாலயத்தில் காணப்படும் போது இப்பேற்பட்ட ஞானமான வார்த்தை எங்கிருந்து கிடைக்கிறது? இந்த மகன் யார்? அல்லேலூயா, தச்சனுடைய மகன் அல்லவா என்றெல்லாம் உலகம் பேசும்போது தேவன் நமக்கு தெரியும். பிதா அவர் வேதத்தில் நமக்கு தெரியும், இது தேவனுடைய ஈவு என்று. அல்லேலூயா. பிதாவாகிய தான் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக பலியாக்கினார், அவர் நமக்காக வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா வேதத்தை வாசித்தபடினால், வேதத்தில் சத்தியங்களை அறிந்தபடினால்